லேட்டஸ்டா அண்ணன் திருமானனுடைய பேட்டியை பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நான் அது வந்தாகணும். அண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா பேசியிருப்பாருன்னு பார்த்திருப்பீங்க. மக்கள்கிட்ட நான் மாநில அரசியலுக்கு மக்களுக்காக நான் வரேன், நான் காட்டுமன்னார் கோயில்ல நான் நிக்க போறேன், பிசிகேவை பலப்படுத்த போறேன், அதனால புதியவர்கள்லாம் வாய்ப்பு கொடுத்து கட்சியில யார் யாரெல்லாம் திமுகவோட ஆதரவு இருந்தாங்களோ, இப்ப ஷானவாஸுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா அண்ணன் திருமாவளவன்ட்ட கேட்டிருக்கணும், எந்த தொகுதி வேணும்னு கேட்டிருக்கணும். ஆனா அவர் முதலமைச்சர்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா கேட்டாரு, அது திருமாவளவனுக்கே தெரியல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் திமுகவுடைய விசுவாசிகளையும் அடிமைகளையும் உருவாக்கிட்டு ஒவ்வொரு கட்சியும் கைப்பற்றதான் திமுகவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. தயவு செஞ்சு நாங்க அரசியல் பேசல. இதுல ஒரு பெரிய தால் லீடர் ஒரு 40 வருஷமா ஸ்ட்ரீட்ல இருந்த லீடர் சந்தோஷமா முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையா? நீங்க பாத்திருப்பீங்க வீடியோவை. என்ன காரணம் சொன்னார்? இப்ப கூட முடிக்கும் போது என்ன சொன்னாரு? எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எம்எல்ஏ ஆகணும்னு. அந்த ஆசையே 4 நாள்ல மாறுச்சு, 5 நாள்ல மாறுச்சு. அதுவும் டிக்ளேர் பண்ண கேண்டிடேட் அவரே சொல்றாரு, அவர் விசிகேவே கிடையாது, நான் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிருந்தேன், காங்கிரஸ்ல இருந்தாங்க, எனக்கு காங்கிரஸ்ல இருந்து எங்களுக்கு அழைப்பு கொடுக்காம திருமாவளவன் டிக்ளேர் பண்ணிருக்காருன்னா அதுவும் திமுக தான் செஞ்சிச்சு. காங்கிரஸ்ல இருக்க அவருக்கு இளைய பெருமாள் ஐயா மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனால் இளைய பெருமாள் ஐயா மகனோட அண்ணன் திருமாவளவன் மாநில அரசுக்கு திரும்பணுங்கிறது தான் தலித் சகோதரர்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அண்ணன் டெல்லியில இத்தனை நாள் பேசினாரு, ஓகே. ஆனால் இன்றைக்கு தமிழகத்துல களம் ஓபன் ஆயிருக்கு. இந்த மாதிரி அவரை சிறுமப்படுத்தக்கூடிய செயலை கண்டிப்பா திருமாவளவன் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல வேற ஒரு ரீசன் சொல்லுவாரு, இல்ல நான் ஜனநாயக பூர்வமா நான் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லுவாரு. அந்த வாய்ப்பையே முத நாளே கொடுக்கல. எவ்வளவு சந்தோஷமா ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு. அவரை ஒரு பெரிய டாலிட திருமாவளவன் ஒரு எம்எல்ஏவா கூட இங்க வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில் அரசியல் வரக்கூடாதா? இந்த ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தான ஜனநாயகங்கிறது மட்டும் தான் நாங்க பதிவு பண்றோம். நாங்க வேற எதுவும் சொல்ல வரல. இந்த குற்றச்சாட்டு இது கிடையாது, நடந்த உண்மை இது. பத்திரிகையாளருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், தலித் சகோதரர்களுக்கு தெரியும், பிசிகேல இருக்கக்கூடிய அண்ணன் கூட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகோதரர்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டாரு. வேட்புமனு 4ஆம் தேதி பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. எல்லாமே சீக்கிரமா பண்ணி விசிகே கட்சியை இன்னைக்கு அமைதி பண்ணி வச்சுட்டாங்க, வளர்ச்சியை நிப்பாட்டிருக்காங்க. மதிமுகவை எம்எல்ஏ இல்லாம ஒழிச்சிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.